அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் தொடர் வேதாந்தத்தை வாசிக்கலாம். இந்த நாளில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். 2 அரசர்கள் 13. இஸ்ரேல் அரசன் யோவாகாசு. யூதா அரசன் அகசியாவின் மகன் யோவாசு ஆட்சியேற்று 23ஆம் ஆண்டில் யெகூவின் மகன் யோவாகாசு சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் நாட்டை 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீதெனப்பட்டதை செய்து வந்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியிலேயே அவனும் நடந்து வந்தான். எனவே ஆண்டவருக்கு இஸ்ரேல் மீது சினமூல அவர்களை சிரியா மன்னன் ஆசாவேலின் கையிலும் ஆசாவேலின் மகன் பெனதாதின் கையிலும் நீண்ட நாள் விட்டுவிட்டார். ஆனால் யோவாகாசு ஆண்டவரின் கருணை பார்வையை நாட ஆண்டவரும் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏனெனில் சிரியா மன்னன் பிடியில் இஸ்ரேல் நசுக்குண்டு கிடப்பதை அவர் கண்டார். இஸ்ரேலுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பரை தரவே இஸ்ரேலர் சிரியரின் பிடியினின்று விடுதலை அடைந்தனர். இஸ்ரேல் மக்கள் முன்னைய நாள்களில் இருந்தது போல் தங்கள் சொந்த வீட்டில் குடியிருந்தனர். ஆயினும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய யெரொபெயாம் வீட்டாரின் பாவ வழியை விட்டு விலகாது வாழ்ந்தனர். மேலும் அசேரா கம்பம் சமாரியாவிலும் இன்னும் நின்று கொண்டிருந்தது. யோவாகாசுக்கு அவன் குடிகளும் 50 குதிரை வீரரும் 10 தேர்களும் 10,000 காலால் படையினருமே எஞ்சியிருந்தனர். ஏனெனில் சிரியா மன்னன் அவர்களை அடித்து போரடிக்கும் களத்து தூசி போல் ஆக்கியிருந்தான். யோவாகாசின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் பேராற்றலும் இஸ்ரேல் அரசரின் குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யோவாகாசு தன் மூதாதையருடன் துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோவாசு அரசனானான். இஸ்ரேல் அரசன் யோவாசு. யூதா அரசன் யோவாசு ஆட்சியேற்ற 37ஆம் ஆண்டில் யோவாகாசின் மகன் யோவாசு இஸ்ரேல் நாட்டின் அரசனாகி சமாரியாவில் இருந்து கொண்டு 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீதெனப்பட்டதை செய்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியில் நடந்து வந்தான். யோவாசின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசன் அமத்சியாவுடன் போரிட்ட பொழுது காட்டிய பேராற்றலும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யோவாசு தன் மூதாதையருடைய துயில் கொண்ட பின் யெரொபெயாம் அரியணை ஏறினான். யோவாசு சமாரியாவில் இஸ்ரேலின் அரசர்களோடு அடக்கம் செய்யப்பட்டார். எலிசாவின் இறப்பு. எலிசா நோயினால் வாதைப்பட்டு சாக கிடந்த பொழுது இஸ்ரேலின் அரசன் யோவாசு அவரிடம் சென்று, என் தந்தாய் இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். எலிசா அவனை நோக்கி வில்லையும் நம்புகளையும் எடுத்துக்கொள் என்றார். அவ்வாறே அவன் வில்லையும் நம்புகளையும் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது அவர் இஸ்ரேலின் அரசனை நோக்கி, வில்லை உன் கணையால் வளை என்றார். எலிசா தம் கைகளை அரசனின் கைகளில் வைத்து அவனை நோக்கி, கீழ்ப்பக்கம் உள்ள பலகணியை திற என்றார். அவன் அதை திறந்தவுடன் எலிசா ஓர் அம்பை எய் என்றார். அவன் அவ்வாறு எய்தான். அவர் அது ஆண்டவரது மீட்பின் அம்பு, சிரியர் மீது கொள்ளவிருக்கும் வெற்றியின் அம்பு. நீ அபேக்கில் சிரியரை முற்றிலும் அழிப்பாய் என்றார். அவர் மீண்டும் அம்புகளை கையில் எடு என்றார். அவற்றை எடுக்கவே அவர் இஸ்ரேல் அரசனை தரையில் அம்பு எய் என்றார். அவன் 3 முறை எய்துவிட்டு நிறுத்தினான். எனவே ஆண்டவரின் அடியவர் அவன் சினம் கொண்டு, நீ 5 அல்லது 6 முறை எய்திருந்தால் சிரியரை முற்றிலும் கொண்டு அடித்திருப்பாய். ஆனால் இப்பொழுதோ அவர்களை 3 முறை மட்டுமே முறியடிப்பாய் என்றார். இதன் பின் எலிசா இறந்தார். அவரை அடக்கம் செய்தனர். ஒவ்வொரு இளவேநீர் காலத்திலும் மோவாபிய கொள்ளை கூட்டத்தினர் வந்து நாட்டை தாக்குவது வழக்கம். மக்கள் இறந்த ஒருவனை புதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டார்கள். எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர். எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான். இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையே போர். யோவாசின் வாழ்நாள் முழுவதும் சிரியாவின் மன்னன் ஆசாவேல் இஸ்ரேலை துன்புறுத்தி வந்தான்.
ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கருணையும் இரக்கமும் காட்டி அவர்களை பரிவுடன் பாதுகாத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் தாம் செய்திருந்த உடன்படிக்கையின் பொருட்டு அவர்களை அழிக்கவோ தம் திருமுனின்று தள்ளிவிடவோ என்று வரை அவர் மனம் ஒப்பவில்லை. சிரியாவின் மன்னன் ஆசாவில் இறந்தவுடன் அவன் மகன் பெனதாது அவனுக்கு பின் மன்னன் ஆனான். யோவகாசின் மகன் யோவாசு தன் தந்தையின் கையிலிருந்து ஆசாவலின் மகன் பெனதாது கைப்பற்றிருந்த நகர்களை மீண்டும் கைப்பற்றினான். யோவாசு 3 முறை அவனை முறியடித்து இஸ்ரேலின் நகர்களை மீட்டு கொண்டான். தொடர்ந்து 14ஆம் பகுதியையும் வாசிக்கலாம். யூதா அரசன் அமட்சியா. இஸ்ரேல் அரசன் யோவாசின் மகன் யோவாசு ஆட்சியற்ற 2ஆம் ஆண்டில் யூதா அரசன் யோவாசின் மகன் அமட்சியா அரசனானான். அவன் அரசனான பொழுது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 29 ஆண்டுகள் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த யோவாதின் என்பவளே அவன் தாய். அவன் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்தான். ஆயினும் தன் மூதாதையான தாவீது போல் அவன் செய்யவில்லை. அனைத்திலும் தன் தந்தை யோவாசு செய்தபடியெல்லாம் செய்து வந்தான். தொழுகை மேடுகளை அவன் அழிக்கவில்லை. மக்கள் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டி வந்தனர். ஆட்சி தன் கைக்கு வந்து உறுதியானவுடன் அரசனாகிய தன் தந்தையை கொலை செய்த அலுவலரை கொன்று போட்டான். ஆயினும் கொலைக்காரரின் பிள்ளைகளை அவன் கொல்லவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் கட்டளைப்படி மோசேயின் சட்ட நூல் எழுதப்பட்டுள்ளதாவது, பிள்ளைகளின் பாவத்திற்காக பெற்றோர் கொல்லப்படலாகாது, பெற்றோரின் பாவத்திற்காக பிள்ளைகள் கொல்லப்படலாகாது, எல்லாரும் அவரவர் செய்த பாவத்திற்காக கொல்லப்படுவர். அமட்சியா போரிட்டு உப்பு பள்ளத்தாக்கில் 10,000 ஏதோமியரை கொன்று சேலாவை கைப்பற்றி அதற்கு இன்று வரை வழங்கி வரும் யோத்தவேல் என்ற பெயரிட்டான். பின்பு அவன் இஸ்ரேல் அரசனும் ஏகோவின் மகன் யோவகாசின் புதல்வனுமாகிய யோவாசிடம் தூது அனுப்பி, வாரும், போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திப்போம் என்று சொல்ல சொன்னான். அதற்கு இஸ்ரேலின் அரசன் யோவாசு யூதாவின் அரசன் அமட்சியாவோடு ஆள் அனுப்பி, லெபனோனின் நெருஞ்சி செடி லெபனோனின் கேதுரு மரத்திடம் தூது அனுப்பி, என் மகனுக்கு உன் மகளை மணமுடித்து கொடு என்றதாம். ஆனால் லெபனோனின் விலங்கு ஒன்று வழியே போகையில் நெருஞ்சி செடியை மிதித்து போட்டதாம். நீ ஏதோமியரை முறியடித்தது உண்மைதான். எனவே நீ நெஞ்சிலே செருக்குற்றாய், பெருமைப்பட்டுக்கொள். ஆனால் உன் வீட்டினுள்ளே தங்கியிரு. நீயும் உன்னோடு யூதாவும் வீழ்ச்சி உறவா தீமையை நீ நாடுகிறாய் என்று சொன்னான். அதற்கு அமட்சியா செவி கொடுக்கவில்லை. எனவே இஸ்ரவேலின் அரசன் யோவாசு போருக்கு புறப்பட்டு வந்தான். அவன் யூதா அரசன் அமட்சியாவும் யூதாவை சேர்ந்த பெத்சேமில் நேருக்கு நேர் மோதி கொண்டனர். யூதாவின் மக்கள் இஸ்ரேலின் தோல்வியுற்று தம் வீடுகளுக்கு ஓட்டம் பிடித்தனர். இஸ்ரேலின் அரசன் யோவாசு பெத்சேமேசில் அகசியாவின் மகனான யோவாசின் புதல்வனும் யூதாவின் அரசனுமான அமட்சியாவை கைது செய்து எருசலேமை தாக்க சென்றான். அவன் எருசலேமின் மதிர்ச்சுவரில் எப்ராஹிம் வாயில் முதல் மூளை வாயில் வரை 400 முழ நீளம் இடித்து தள்ளினான். ஆண்டவரின் இல்லத்திலும் அரச மாளிகையின் கருவூலங்களிலும் காணப்பட்ட எல்லா பொன்னையும் வெள்ளியையும் தட்டுமுட்டு சாமான்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டான். மேலும் அவன் சிலரை பிணையாளராக பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி சென்றான். யோவாசின் பிற செயல்களை பற்றி யூதா அரசன் அமட்சியாவுடன் இட்ட போரில் அவன் காட்டின பேராற்றலை பற்றி இஸ்ரேல் அரசரின் குறிப்பிட்டு எழுதப்பட்டதுள்ளது அல்லவா? யோவாசு தான் மூதாதியரோடு தொழில் கொண்டு சமாரியாவில் இஸ்ரேல் அரசர்களின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் எருபவாம் அரசனானான். யூதா அரசன் அமட்சியாவின் இறப்பு. இஸ்ரேல் அரசன் யோவகாசின் மகன் யோவாசு இறந்த பின் யூதா அரசனான யோவாசின் மகன் அமட்சியா 15 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான். அமட்சியாவின் பிற செயல்கள் யூதா அரசின் குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளன அல்லவா? எருசலேமில் சில அமட்சியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். எனவே அவன் இலாக்கிசுக்கு தப்பி ஓடினான். ஆனால் அவர்கள் இலாக்கிசுக்கு ஆள் அனுப்பி அவனை அங்கு கொலை செய்து அவனது சடலத்தை குதிரைகளின் மேல் ஏற்றி கொண்டு வந்தனர். அவன் மூதாதியுடன் எருசலேமில் தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். பின்னர் யூதா மக்கள் எல்லோரும் 16 வயதினனாய் இருந்த அசரியாவை தேர்ந்தெடுத்து அவன்
தந்தை அமட்சியாவுக்கு பதிலாக அரசனாக்கினர். அமட்சியா தன் மூதாதையரோடு துயில் கொண்ட பின் அவன் நகரை மீண்டும் உருவாக்கி யூதாவுடன் இணைத்து கொண்டான். இஸ்ரேல் அரசன் 2ஆம் யெரொபெயாம். யூதா அரசனும் யோவாசின் மகனுமான அமட்சியா ஆட்சியேற்ற 15ஆம் ஆண்டில் இஸ்ரேல் அரசனும் யோவாசின் மகனுமான யெரொபெயாம் சமாரியாவில் அரசனானான். அவன் 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அவன் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு அகலவில்லை. இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் தம் அடியவரும் கத்கேப்பரை சார்ந்த அமத்தாயின் மகனுமான இறைவாக்கினர் யோனாவின் மூலம் உரைத்த வாக்கின்படி யெரொபெயாம் ஆமாத்து கணவாய் முதல் அராபா கடல் வரை இஸ்ரேலுக்குரிய நிலப்பகுதிகளை மீண்டும் இணைத்து கொண்டார். ஏனெனில் இஸ்ரேல் மிக கடுமையாக துன்புறுவதையும் அவர்களுக்கு துணை செய்ய அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை என்பதையும் ஆண்டவர் கண்டார். ஆனால் ஆண்டவர் இஸ்ரேலின் பெயரை வானத்தின் கீழ் இருந்து அழித்து விடுவதாக கூறியிருக்கவில்லை. எனவே அவர்களை யோவாசின் மகன் யெரொபெயாமின் மூலம் விடுவித்தார். யெரொபெயாமின் பிற செயல்கள், அவனுடைய அனைத்து செயல்பாடுகள், போரில் அவன் காட்டிய பேராற்றல், யூதா நாட்டுக்கு உரிமையாயிருந்த தமஸ்கு, ஆமாத்து ஆகிய நகர்களை இஸ்ரேல் நாட்டுடன் இணைத்து கொண்ட முறை ஆகியன பற்றி இஸ்ரேல் அரசின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யெரொபெயாம் தன் மூதாதையரான இஸ்ரேல் அரசர்களுடன் துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் செக்கரியா அரசனானான். பிரியமானவர்கள், இந்த நாளில வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 அரசர்களின் புத்தகம் 13 மற்றும் 14 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதாகாலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.